வைஷு, நீ போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. நம்ம ஹரியையும் பிரியங்காவையும் அவங்க வீட்ல போய் டிராப் பண்ணிட்டு வரலாம். அப்படியா? இதோ ஒரு நிமிஷம் என்று வேகமாக உள்ளே சென்றவள் தன்னை தயார்படுத்தி கொண்டு வரவும் அதை பார்த்த கண்மணி, பாத்தியா அக்கா மாமா வீட்டுக்கு போறேன்னதும் என் மருமக எப்படி துள்ளி குதிச்சுட்டு கிளம்புறா பாரு. சரி வைஷு, அவங்கள கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு நீங்களும் பத்திரமா வீட்டுக்கு வந்துருங்க, சரியா என்று கூற, சரிங்கத்த என்று கூறிவிட்டு நால்வரும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். காரில் முன்னாடி சீட்டில் ஆதியும் வைஷ்ணவியும் அமர்ந்திருக்க, பின்னாடி சீட்டில் ஹரியும் பிரியங்காவும் அமர்ந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது வைஷு, அக்கா, உங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னையும் அம்மா அப்பாவையும் மறந்துட மாட்டல்ல? ஏய் வைஷு, என்னடி இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிளீஸ் இப்படி எல்லாம் பேசாதடி. இல்லக்கா, நான் சும்மா தான் கேட்டேன், நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. மாமா, எங்க அக்காவை பத்திரமா பாத்துக்கணும் சொல்லிட்டேன். எங்க அக்கா எதுக்காவது அழுதான்னு தெரிஞ்சது நானே வந்துருவேன் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு என்றதும், அம்மா தாயே, உங்க அக்காவால நான் அழுகாம இருந்தா சரிதான். என்னால எல்லாம் உங்க அக்கா ஒரு நாளும் அழமாட்டா, நீ கவலையே படாத. அந்த பையன் இருக்கணும் மாமா என்னைக்கும். பரவாயில்லக்கா, ஒரே நாள்ல மாமாவை உருட்டி மிரட்டி தான் வச்சிருக்கிற. உன் அளவுக்கு பக்குவம் எனக்கு பத்தாது என்றதும் உடனே ஆதி, என்ன வைஷு சொன்ன? எங்க அத என் மூஞ்சி பார்த்து சொல்லு என்று கேட்கவும், இல்லையா பின்ன நீங்க அப்படியே எனக்கு நான் பயந்து நடுங்குறீங்களா என்ன? நான் பயந்து நடுங்குறனா இல்லையான்னு இந்த உலகத்துக்கே தெரியும். நீ சும்மா டிராமா போடாத. கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல உன்னை பார்த்தாலே நான் பயந்து ஓடுவேன். அந்த பேச்சு பேசுவ நீ. இப்ப என்னடான்னா அப்படியே உள்டாவா சொல்ற. அது ஏதோ அப்ப கோவத்துல பேசுன, இப்போ அப்படியா இருக்கிறேன்? இப்போ அப்படி இல்லதான், ஆனா ஆரம்பத்துல அப்படித்தானே இருந்த. ஆமா, நீங்க என் விருப்பமே இல்லாம என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவீங்க. உங்களை மடியில தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டா இருப்பாங்க. என்னடி ஏதோ நாய் பூனைய தூக்கி கொஞ்சற மாதிரி சொல்ற என்றதும் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பிரியங்காவும் ஹரியும் சிரித்து கொண்டே வந்தனர். அப்பொழுது ஹரி, ஏன் ஆதி, எப்பவும் இப்படித்தான் டாம் அண்ட் ஜெர்ரி கப்பிள்ஸா மட்டும்தான் இருப்பீங்களா என்று கேட்க, உடனே பிரியங்கா, இல்ல வாய்ப்பே இல்ல. என் வைஷு அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டா. யாரு என்ன சொன்னாலும் அமைதியா கேட்டுட்டு போயிடுவா என்று கூற, உடனே ஹரியும், அப்போ ஆதி மட்டும் என்ன சண்டைக்கு நிக்கிறவனா? அவன் தேவையில்லாம யாருக்கிட்டையும் சும்மா பேச்சு கூட வச்சுக்க மாட்டான் என்று கூறவும், உடனே ஆதியும் வைஷ்ணவியும் சிரித்து கொண்டனர். ஒரு வழியாக ஹரியின் வீடு வந்ததும் தாங்கள் வருவதை விஸ்வாவிற்கு ஏற்கனவே போன் செய்து சொல்லி இருந்ததால் விஸ்வா அவர்களுக்காக வாசலிலேயே காத்து கொண்டிருந்தான். பிறகு இவர்களை பார்த்தவுடன் உற்சாகமானவன் வேகமாக வந்து கார் கதவை திறந்துவிட, ஆதி, வைஷ்ணவி, பிரியங்கா, ஹரி நால்வரும் இறங்கினர். அப்பொழுது விஸ்வா, வாடா மச்சான், நேத்து ஒரு நாள் தான் நீ வீட்டுல இல்ல, எனக்கு சுத்தமா தூக்கமே வரல தெரியுமா? ரொம்ப போர் அடிச்சிருச்சுரா. சிஸ்டர் வாங்க என்று பிரியங்காவையும் வைஷ்ணவையும் அழைத்தவன் வெல்கம் ஹோம் என்று கூற, அப்பொழுது வைஷ்ணவி, விஸ்வானா, முதல்ல அக்கா கல்யாணம் பண்ணி இங்க உங்க வீட்டுக்கு வர்றாங்க, அவங்கள இப்படித்தான் வெல்கம் பண்ணுவீங்களா? வைஷு சிஸ்டர், வேற என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதே மாதிரியே பண்ணிடலாம். ஆரத்தி எடுத்துதான் அக்காவை உள்ள கூட்டிட்டு போகணும். என்ன ஆரத்தி எடுக்கணுமா? அதை எப்படி எடுக்கிறது? அது சரி, எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்கேயே இருங்க. விஸ்வானா, நீங்க மட்டும் என் கூட வாங்க. எதுக்குமா? எங்கெங்க என்னென்ன பொருள் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே சொல்லணும். அப்படியா, இதோ வந்துட்டேன் தங்கச்சி என்று அவள் பின்னாலேயே ஓட, உடனே ஆதி, டேய் ஹரி, விஸ்வா செம்ம ஹாப்பி ஆயிட்டான்டா நீ திரும்பி வந்ததுல. ஆமாண்டா ஆதி, அது அவன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்க, அதே நேரம் வைஷ்ணவியும் விஸ்வாவும் வெளியே வர, விஸ்வானா, இந்த கற்பூரத்தை பத்த வைங்க என்று கூறவும் அவனும் அதே போல செய்தான். பிறகு பிரியங்காவையும் ஹரியையும் நிற்க வைத்து ஆரத்தி சுற்றி போட்டவள், மாமா, இப்போ அக்காவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள போங்க என்று கூறிவிட்டு ஆழத்தை ரோட்டில் சென்று ஊற்றிவிட்டு திரும்பி வரும்பொழுது ஆதி அங்கேயே நின்று கொண்டிருந்தான். என்ன ஆதி, நீங்க உள்ள போகலையா? அது எப்படி நீ இல்லாம நான் மட்டும் போக முடியும்? வா என்று அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு உள்ளே அழைத்து சென்றான். உள்ளே சென்றவள் அந்த வீட்டை பார்த்தவுடனே அசந்து போய்விட்டாள். வாவ் ஆதி, ஹரியண்ணா வீடு சூப்பரா இருக்கு என்றதும் உடனே ஹரி, சிஸ்டர், இது ஆதி எனக்கும் விஸ்வாவுக்காவும் வாங்கி கொடுத்த வீடு. வாவ், அப்படியா, சூப்பரா இருக்கண்ணா, வீட்டை நல்லா மெயின்டைன் பண்ணுவீங்க போல இருக்கே என்று கூறவும், வாரத்துல சண்டே ஆச்சுன்னா எனக்கும் விஸ்வாக்கும் இதுதான் வேலை சிஸ்டர். வீட்டை கிளீன் பண்றதுலயே எங்களோட ஹோல் டேவும் போயிடும். ஓஹோ அப்படியா, சரி சரி என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்க, அப்பொழுது பிரியங்கா,
அந்த வீட்டை தன் கண்களால் முழுவதுமாக அலசி முடித்தாள். பிறகு ஹரியிடம், ஹரி, இங்க பூஜை ரூம் எங்க இருக்கு என்றதும் ஹரியும் விஸ்வாவும் திருதிருவென்று முழித்தனர். அப்பொழுது வைஷு, ஏன் 2 பேர் இப்படி முழிக்கிறீங்க? என்னாச்சு மாமா? ஏதாச்சும் பிரச்சனையா? பிரியங்கா, இங்க பூஜை ரூம் இருக்கு, ஆனா உள்ள ஒண்ணுமே இருக்காது. என்ன சொல்றீங்க? நாங்க 2 பேரும் வீட்டுல வச்சு சாமி கும்பிடுறத பத்தி எல்லாம் எதுவுமே யோசிக்கல. அதனால நாங்க எதுவுமே வாங்கி வைக்கல. பூஜை ரூம் அப்படியே காலியா தான் கிடக்கு என்றதும் பிரியங்காவிற்கு மிகவும் சங்கடமாக போய்விட்டது. முதலில் வீட்டிற்கு வந்ததும் தான் வாழப்போகும் வீட்டில் விளக்கேற்றலாம் என்று ஆசையோடு வந்தவளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஆகி போனது. அதில் வாடி போன அவளின் முகத்தை பார்த்த ஹரி ஆதியை பார்த்து, இப்ப என்னடா பண்றது? சரி விடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்றவன் விஷ்ணாவை சிக்னல் காட்டி வர வைத்து, ஏண்டா இதெல்லாம் முன்னாடி நீ யோசிக்க மாட்டியா? இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல? டேய் மச்சான், இதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு எதுவுமே தெரியாதுடா. சரி, இப்ப வச்சம் போய் கடையில சாமி போட்டோ விளக்கெல்லாம் பூஜை பண்றதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வா. டேய் மச்சான், சத்தியமா எனக்கு எதுவுமே வாங்க தெரியாதுடா. ஏண்டா இப்படி பண்ற? ஐயோ, நீ எதுக்கு தாண்டா லாய்க்கி என்றவன் பின்பு ஹரியை பார்த்து, ஹரி, நானும் வைஷுவும் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடும். அது வரைக்கும் பிரியங்காவுக்கு வீட்டை ஃபுல்லா நீ சுத்தி காட்டு என்று கூறிவிட்டு வேகமாக காரை எடுத்துக்கொண்டு புறப்பட, ஆதி, இப்ப எங்க போறோம்? சொல்றேன் வைஷு என்று அவளை ஒரு கடைக்கு அழைத்து சென்றான். அங்கு உள்ளே நுழைந்தவுடன், சார் என்ன பாக்குறீங்க என்று கடையில் வேலை செய்யும் ஊழியர் கேட்க, பூஜையருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கணும் என்று கூறவும் உடனே அவர், வாங்க சார் என்று அழைத்து செல்ல வைஷ்ணவிக்கு மிகவும் ஆச்சரியமாக போய்விட்டது. பின்பு அங்கே சென்றவுடன் வைஷ்ணவியை பார்த்தவன், வைஷு, என்னென்ன வாங்கணும் எது தேவைன்னு எனக்கு தெரியாதுடி, ஆனா உனக்கு தெரியும் இல்ல, நீ பார்த்து கொஞ்சம் சூஸ் பண்ணி வாங்குறியா? உங்க அக்கா ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி ஹரி ஃபீல் பண்றான், அதான் நம்மளே வாங்கி கொடுத்துடலாம். என்ன ஆதி, இப்ப நான் எப்படி செலக்ட் பண்றேன்னு மட்டும் பாருங்க என்று குத்து விளக்கு, காமாட்சி விளக்கில் இருந்து தீபாராதனை காட்டுவது, வத்தி ஸ்டாண்டு வைப்பது என்று அனைத்தையும் வரிசையாக எடுத்து வைத்தாள். அதை பார்த்த ஆதி, என்ன இவ இவ்ளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கா என்று யோசிக்க பின்பு கடைக்காரரை பார்த்து, அண்ணா, இங்க சாமி போட்டோஸ் எல்லாம் கிடைக்குமா? இருக்கு மேடம், மேல 2nd ஃப்ளோர்ல இருக்கு, போய் பாக்குறீங்களா? கண்டிப்பா என்றதும் பின்பு ஆதியை அழைத்து கொண்டு 2nd ஃப்ளோர் சென்றவள் வீட்டிற்கு தேவையான சுவாமி புகைப்படங்களை எல்லாம் வாங்கி கொண்டு கீழே வர, பின்பு மொத்தமாக எல்லாவற்றிற்கும் சேர்த்து பில் போட்டு கொடுத்து விட்டு அனைத்தையும் காரில் ஏற்றி கொண்டு கிளம்பும் போது, ஆதி, ஒரு நிமிஷம் இருங்க. என்னடி, எங்க போற? இங்க பக்கத்துல நான் ஒரு கடையை பார்த்தேன், அந்த கடைக்கு போய் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அதான் எல்லாம் வாங்கிட்டோம் மேடி. என்ன ஆதி, பூஜைக்கு தேவையான பொருள்னா கற்பூரம், வத்தி, பூ. சரி சரி, போய் வாங்கிட்டு வா, நானும் கூட வரட்டுமா? இல்ல, நான் மட்டும் போயிட்டு வரேன், காசு கொடுங்க ஆதி என்றதும் சிறிதும் யோசிக்காமல் பட்டென்று அவனது பர்ஸை எடுத்து அவள் கையில் கொடுக்க, ஆதி, நான் காசு தானே கேட்டேன், பர்ஸா கேட்டேன். இட்ஸ் ஓகே வைஷு, வச்சுக்கோ, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வா என்றதும் அவனை பார்த்து சிரித்துவிட்டு நேராக கடைக்கு சென்றவள் பூஜைக்கு தேவையான பொருட்கள் முதல் சுவாமிக்கு பூ வரை அனைத்தையும் வாங்கி கொண்டு திரும்பி வந்து, ஓகே ஆதி, போலாம் என்று பர்ஸை அவன் கையில் கொடுக்க, நீயே வச்சுக்க வேண்டியதானடி. இருக்கட்டும் ஆதி, பிடிங்க என்று கொடுக்க அதை வாங்கி கொண்டவன், சரி அவ்வளவுதானே, கிளம்பலாம்ல? ஆமா ஆதி, போலாம் வாங்க என்று மீண்டும் நேராக வீட்டிற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பிரியங்கா, ஹரி, விஸ்வா 3 பேரும் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க, இவர்கள் வருவதை பார்த்தவுடனே விஸ்வா வேகமாக வெளியே ஓடி வந்தான். டேய் மச்சான், வந்துட்டீங்களா? எங்கடா போனீங்க? அதான் உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டல்ல, அதான் நாங்களே போய் வாங்கிட்டு வந்தோம். டேய், எனக்கு இதெல்லாம் தெரியாதுடா. சரி சரி வா, கார்ல இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போவோம் என்று கூறியவன் பின்பு அவனையும் அழைத்து கொண்டு ஆதி, வைஷு, விஸ்வா 3 பேரும் ஆளுக்கு ஒரு பெரிய கவரை தூக்கி கொண்டு உள்ளே வருவதை பார்த்த பிரியங்கா வேகமாக எழுந்து வந்து வைஷ்ணவியின் கையில் இருந்த பையை வாங்கினாள். என்னடி 3 பேரும் இவ்ளோ ஐட்டம்ஸ் தூக்கிட்டு வரீங்க, அப்படி எங்க தான் போனீங்க என்று கேட்கவும், அக்கா, இந்த வீட்ல பூஜை பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நீ வருத்தப்பட்டல்ல, அதான் கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி வா, நம்ம 2 பேரும் போய் பூஜை ரூம ரெடி பண்ணலாமா என்றதும் தான் பிரியங்காவின் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் வந்தது. தேங்க்ஸ் வைஷு என்று அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டவள், சரிவா நம்ம போய் ரெடி பண்ணலாம் என்று இருவரும் ஜோடியாக செல்ல, அப்பொழுது ஹரி ஆதியிடம், தேங்க்ஸ்டா மச்சான், தேங்க்யூ சோ மச், நீ எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க தெரியுமா?
இவ்ளோ நேரமா பிரியங்கா உம்முனுதான் உட்காந்துட்டு இருந்தா. இப்பதான் அவ முகத்துல சந்தோஷமே வருது. ஏண்டா எப்ப கல்யாணம்னு அலைஞ்சு கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுக்கு வந்தா இதெல்லாம் முதல்ல தேவைப்படும்னு யோசிக்கலையா நீ என்றதும் திருதிருவென்று முடித்தவன் கேவலமாக ஒரு சிரிப்பு சிரித்து விட்டு, யோசிக்கலடா மச்சான். நீயும் சரி, இந்தா நிக்கிறானே தாடியா, இவனும் சரி, 2 பேருமே எதுக்குமே லாய்க்கில்ல என்று கூறிவிட்டு சோஃபாவில் அமர்ந்து கொள்ள, சிறிது நேரத்திலேயே பூஜை அறையில் அனைத்து பொருட்களையும் எடுத்து வைத்து சாமி படங்களையும் மாட்டிவிட்டு அழகாக தயார் செய்து முடித்தனர் அக்காவும் தங்கையும். அப்பொழுது பிரியங்கா, வைஷு, சாமி ரூம சூப்பரா செட் பண்ணிட்டோம். இன்னைக்கு முதல் நாள் சாமி கும்பிட போறோம். நம்ம ஸ்வீட் ஏதாவது செஞ்சு படைக்கலாமா? கண்டிப்பாக்கா. அதுக்கு தான் இங்க என்ன இருக்கு ஏது இருக்குதுன்னு தெரியாததுனால கேசரி செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சூப்பர் வைஷு, வா அப்ப நம்ம கிச்சனுக்கு போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் என்று நேராக கிச்சனுக்கு சென்று கேசரி செய்ய ஆரம்பிக்க, சிறிது நேரத்திலேயே கமகமவென்று வாசனை வந்ததும் ஹரி, டேய் மச்சான், கிச்சன்ல என்னவோ ஸ்பெஷலா செய்யறாங்கடா 2 பேரும், ஒரே வாசனையா இருக்கு என்றதும், உனக்கும் தருவாங்க பொறு என்று ஆரி கூறியதும் அமைதியாக அமர்ந்து கொண்டான். பின்பு ஸ்வீட் செய்து எடுத்துக்கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்துவிட்டு சுவாமிக்கு அலங்காரங்கள் எல்லாம் செய்து முடித்து, மாமா, ஹாதி, விஸ்வண்ணா, எல்லாரும் இங்க வாங்க வாங்க என்று கூப்பிட மூவரும் எழுந்து வந்து பார்த்து அசந்து போயினர். பூஜை அறை பார்ப்பதற்கு அவ்வளவு கண்ணுக்கு நிறைவாகவும் அழகாகவும் தயார் செய்யப்பட்டு இருந்தது. அப்பொழுது ஆதி, வைஷு, நீ இவ்ளோ திங்ஸ் வாங்கினியா? எப்படி யோசிச்சு வாங்கின? என்ன ஆதி, எங்க வீட்டுல இருக்கிற பொருள் தானே, எனக்கு தெரியாதா? அதுவும் சரிதான் என்றதும் பின்பு ஹரியை பார்த்தவள், மாமா நீங்க வாங்க, அக்கா பக்கத்துல வந்து நின்னு நீங்களும் சாமி கும்பிடுங்க. அக்கா நீங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க என்று கூறிவிட்டு அவள் ஆதியின் அருகே வந்து நின்று கொண்டாள். அப்பொழுது ஆதிக்கு தன் மனைவியை நினைத்து மிகவும் பெருமையாக இருந்தது. பரவாயில்ல வைஷு, உனக்கு இவ்ளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. கிளியா பின்ன, நான் தான் பெரிய பொண்ணாயிட்டேன்ல, இவ ஒருத்தி என்றதும், சரி சரி அக்கா சாமி படைக்கிறாங்கல்ல, எல்லாரும் சாமி கும்பிடுங்க என்றதும் அனைவரும் கண்ணை மூடி சாமி கும்பிட, ஆதி மட்டும் கையை கட்டிக்கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தான். ஆதி, என்ன பண்றீங்க நீங்க? சாமி கும்பிடுங்க. எனக்கு பழக்கம் இல்லடி. என்ன சாமி கும்பிட மாட்டீங்களா? அப்போ என் கூட கோயிலுக்கு வந்த போதெல்லாம் எல்லாரும் சுத்தி நின்னு என்னையே பாக்குறாங்கன்னு சொல்லி கும்பிடுன. அடி பாவி மனுஷா, இப்படி என்னை ஏமாத்திட்டியே. என்ன வைஷு, நான் என்ன பண்ணேன்? இப்படி கொஞ்சம் கூட கடவுள் பக்தி இல்லாத ஒரு மனுஷனையா நான் கல்யாணம் பண்ணேன்? எனக்கு கோவிலுக்கு போறது, சாமி கும்பிடுறதுனா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஐயோ வைஷு, நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. இப்ப பாரு நான் எப்படி சாமி கும்பிடுறேன்னு என்றவன் கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்டு சாமி கும்பிட்டு கொண்டிருக்க, அதை பார்த்தவளுக்கு சிரிப்புதான் வந்தது. பின்பு அவளும் மனதார கடவுளிடம் பிரார்த்தித்துக் கொண்டாள். கடவுளே, எங்க அக்காவுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கா. ஹரிமாமாவும் அவளும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம காலத்துக்கும் ஒத்துமையா சந்தோஷமா வாழணும். கூடிய சீக்கிரமே நான் சித்தி ஆகணும். அந்த பாப்பாவை தூக்கி நான் விளையாடணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு அருள் புரியணும் என்று மனதார கும்பிட்டு விட்டு கண் முடிக்கவும், அதே நேரம் பிரியங்கா ஆரத்தி காட்டி முடிக்கவும் சரியாக இருந்தது. பின்பு ஹரியிடம் காட்ட அவன் கற்பூரத்தை கண்ணில் ஒற்றி கொண்டதும் பிறகு அனைவருக்கும் கொண்டு வந்து காட்ட அனைவரும் கண்ணில் ஒற்றி கொண்டனர். அப்பொழுது வைஷ்ணவி ஆதியிடம், ஆதி எனக்கு குங்குமம் வச்சு விடுங்க என்றதும், ஓகே வைஷு என்றவன் அவள் நெற்றியில் எடுத்து குங்குமம் வைத்து விடவும் உடனே தனது தாலியையும் எடுத்து காட்டினாள். அதுலயும் குங்குமம் வைத்துவிட உடனே ஹரி பிரியங்காவிற்கு குங்குமம் எடுத்து நெற்றியிலும் தாலியிலும் வைத்து விட்டான். அதை பார்த்த வைஷுவிற்கு சிரிப்பு வந்து விட்டது. மாமா, இதுவும் காஃபி தானா? எனக்கு எப்படி தெரியும் சிஸ்டர்? ஐயோ, நீங்க என்ன முதல்ல சிஸ்டர்னு கூப்பிடுறத நிறுத்துங்க. இப்படியே கூப்பிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஓகே வைஷு, நீ கோச்சுக்காத சரியா? இப்பதான் நீங்க ஃபார்முக்கு வந்திருக்கீங்க என்று கூறிவிட்டு பின்பு அனைவரும் மீண்டும் அந்த சோஃபாவில் சென்று அமர, அனைவருக்கும் குட்டி குட்டி பவுலில் கேசரி போட்டு ஸ்பூன் வைத்து எடுத்து கொண்டு வந்து கொடுக்க, அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்த விஸ்வாவும் ஹரியும், வாவ் சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு, யார் செஞ்சீங்க என்று கேட்க, கண்டுபிடிங்க 2 பேரும் என்று இருவரும் கூறியதும் ஆதி திருதிருவென்று முடித்தான். வைஷு இதுவரை எதுவும் சமைத்து அவன் சாப்பிடாததால் அவளுடைய கைப்பக்குவத்தை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை புரிந்து கொண்ட வைஷுவும், நானும் அக்காவும் சேர்ந்துதான் சமைச்சோம், ரொம்பவும் யோசிக்காதீங்க என்று கூறியதும் ஆதி அவளை பார்த்து சிரித்து விட்டு, சரி வைஷு, அப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா என்றதும் உடனே பிரியங்கா,
என்ன ஆதி, அதுக்குள்ள எங்க கிளம்புறீங்க? இருந்து நைட்டு சாப்பிட்டு போகலாம். இல்ல பிரியங்கா, நாளைக்கு வயசுக்கு வேற காலேஜ் போகணும், அதனால சீக்கிரமா கிளம்புனாதான் நல்லா இருக்கும் என்று சொல்ல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்க நான் சமைச்சு கொடுக்கறேன், அதை சாப்பிட்டுட்டு போங்க ப்ளீஸ் என்றதும் உடனே ஆதியை பார்த்தவள், ஆதி அக்கா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நைட்டு டின்னரை நம்ம இங்கேயே முடிச்சிட்டு போலாமே. சரி வைஷு, நீ சொன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல என்று கூறவும், பின்பு பிரியங்கா, சரி நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் கிச்சன்ல என்ன இருக்குன்னு பாக்கறேன் என்று எழுந்து செல்லவும், உடனே ஹரியும், டே மச்சான், கிச்சன்ல எங்கெங்க எண்ணெய் இருக்குதுன்னு நான் போய் பிரியங்காவுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன். டேய் நடத்து என்று விஸ்வா கூறவும், உடனே ஆதி, ஏண்டா எப்ப பார்த்தாலும் அவனை நோண்டிக்கிட்டே இருக்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவன் அப்படித்தான் இருப்பான், அவனை அவன் போக்குல விட்டுடு ஃப்ரீயா என்றதும், உடனே ஹரி, தேங்க்யூ மச்சான், இந்த விஷயத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு என்று கூறிவிட்டு வேகமாக கிச்சனுக்கு ஓடி எங்கெங்கு என்னென்ன இருக்கிறது என்பதை காட்டி பிரியங்காவிற்கு எடுத்து கொடுத்து இரவு உணவு செய்வதற்கு கூடமாட உதவியாக இருந்தான். பிறகு இரவு 8 மணி ஆனதும் அனைவரையும் சாப்பிட அழைத்த பிரியங்கா சுட சுட சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செய்து வைத்திருந்தாள். வாசனையே வீடு முழுக்க கமகமவென்று நிறைந்திருந்தது. அதனால் அனைவருக்கும் நல்ல பசி எடுத்துவிட, அப்பொழுது வைஷ்ணவி, மாமா, ஆதி, விஸ்வானா, நீங்க 3 பேரும் உட்காருங்க, நானும் அக்காவும் உங்களுக்கு பரிமாறுறோம் என்றதும் அவர்களும் சரி என்று அமர்ந்துவிட, பின்பு வைஷ்ணவி ஆதிக்கும் விஸ்வாவிற்கும் பரிமாற பிரியங்கா ஹரிக்கு பரிமாறினாள். முதல் வாய் சாப்பிட்ட உடனே ஹரி, வாவ் பிரியங்கா, சான்ஸே இல்ல, அல்டிமேட்டா இருக்கு, எவ்வளவு டேஸ்டா செஞ்சிருக்க என்றதும், உடனே விஸ்வாவும், ஆமா பிரியங்கா, நீங்க சூப்பரா சமைச்சிருக்கீங்க, இந்த பன்னீர் பட்டர் மசாலா இவ்ளோ டேஸ்டா இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது என்று ஆர்வமாக அதை சாப்பிட்டு கொண்டிருக்க, அப்பொழுது ஆதியும், பிரியங்கா உண்மையிலேயே இன்னைக்கு டிஷஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு என்று கூற, பின்பு அவர்கள் மூவரும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்ததும் வைஷ்ணவியும் பிரியங்காவும் மட்டும் அமர்ந்து சாப்பிட ஆரம்பிக்க, ஆண்கள் மூவரும் சென்று சோஃபாவில் அமர்ந்து டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க தொடங்கினர். அப்பொழுது பிரியங்கா வைஷ்ணவியிடம், வைஷு, நீ எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க தெரியுமா, எல்லாருக்கும் உன்ன மாதிரியே ஒரு தங்கச்சி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் டி, என் வாழ்க்கையில ஒரு நல்லதை நடத்தி வச்சு இந்த அளவுக்கு என்ன கொண்டு வந்து விட்டுருக்க பாரு, உண்மையிலேயே உன்ன மாதிரி தங்கச்சி கிடைக்க நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்றதும், அக்கா ஏன் அப்படியெல்லாம் சொல்றீங்க, உங்களுக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை, நீங்க இதுக்கெல்லாம் எனக்கு திருப்பி ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. என்னடி, என்ன செய்யணும்னு சொல்லு, நான் உடனே செய்யறேன். பெருசா ஒண்ணும் இல்லக்கா, நீங்களும் மாமாவும் சந்தோஷமா இருந்து சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்து கொடுங்க, அந்த குழந்தைக்கு என்ன சித்தியாக்கிடுங்க, அது போதும் என்றதும் பிரியங்காவின் முகம் வெட்கத்தில் அப்படியே சிவந்து விட்டது. என்ன வைஷு, எனக்கு முன்னாடி கல்யாணமானது உனக்கு தான், அப்போ நீ தான் முதல்ல குழந்தைய பெத்து கொடுக்கணும் என்று கூற, அக்கா இந்த விஷயம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு, அவர் யாருக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரோ அவங்களுக்கு எப்ப கொடுக்கணும்னு தோணுதோ அப்பதான் கொடுப்பார், அப்ப நம்ம ஏத்துக்கணும், அது வரைக்கும் நம்ம அமைதியா தான் இருக்கணும் என்று கூறவும், தன் தங்கை மிகவும் புத்திசாலித்தனமாக பேசுவதை பார்த்தவளுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. பின்பு இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு எழுந்து வந்ததும், சரிக்கா நாளைக்கு காலேஜ் போகணும், இப்பவே போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும், ஒரு வாரம் லீவ் போட்டாச்சு, காலேஜுக்கு எக்ஸாம்ஸ் வேற வரப்போகுது, நிறைய படிக்கிற வேலையெல்லாம் வேற இருக்குது என்று கூறவும், சரிடி நல்லா படி, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லு, பாட சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் போன்லயே உனக்கு சொல்லி தரேன், சரியா? கண்டிப்பா அக்கா, அப்புறம் அடிக்கடி என்ன வந்து பாத்துட்டு போடி, நீ கவலையே படாத, இனிமே அடிக்கடி நான் உன்னை வந்து பாப்பேன், அதே மாதிரி நீயும் அடிக்கடி என்ன வந்து பாக்கணும், சரியா? கண்டிப்பா என்றதும், அப்புறம் ஃப்ரீயா இருக்கும்போது அப்பா அம்மாவையும் போய் பாத்துட்டு வந்திருக்கா, இதெல்லாம் நீ சொல்லவே வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத என்று கூறவும், பின்பு ஆதியும் வைஷ்ணவியும் அங்கிருந்து புறப்பட ஹரி, பிரியங்கா, விஸ்வா மூவரும் வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தனர். காரில் ஏறியதிலிருந்து ஆதி வைஷ்ணவியே பார்த்து கொண்டிருந்தான். ஆதி, இப்போ எதுக்காக என்னை இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லடி, இன்னைக்கு நீ பண்ணதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்படியா? ஆமா, உனக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குது, நான் கூட நீ வந்து சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். யார் சொன்னா? நான் பெரிய பொண்ணு. சரிமா தாயே, நீ பெரிய பொண்ணுதான், நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் வைஷு, நாளைக்கு காலேஜ் போற வேலை இருக்கு, சோ எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? இல்லாதி, இனிமேதான் போய் எல்லாமே எடுத்து வைக்கணும்.
இன்னைக்கு காலையில இருந்து அங்க இங்கன்னு அலைஞ்சதுல செம்ம டயர்டா இருக்கேன். போன உடனே சீக்கிரமா படுத்து தூங்கணும். அப்பதான் காலையில எழுந்து ஃப்ரெஷ்ஷா காலேஜ் கிளம்ப முடியும். நீ கவலைப்படாதடி, நம்ம போன உடனேவே சீக்கிரம் தூங்கிடலாம். நாளைக்கு காலேஜ்ல நானே உன்னை டிராப் பண்றேன், சரியா? ஓகே ஆதி என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்க பின்பு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தவர்கள் கண்மணியிடம் நடந்த அனைத்தையும் கூறிவிட்டு தங்கள் அறைக்கு சென்று உடையை மாற்றிக்கொண்டு நேரத்துடனேயே படுத்துவிட்டனர். அதே நேரம் பிரியங்கா அவளது அறையில் அமர்ந்திருக்க விஸ்வாவும் ஹரியும் சிறிது நேரம் மேட்ச் பார்த்துவிட்டு பின்பு தூங்கலாம் என்று எழுந்து செல்லும் பொழுது விஸ்வாவை பார்த்தவன், சரிடா விஸ்வா, குட் நைட், நீ போய் தூங்கு. நம்ம நாளைக்கு காலையில ஆபீஸ் போலாம், சரியா? டேய் மச்சான், நான் ஆபீஸ் போறேன்டா. நீ பிரியங்காவை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போ. கோயிலுக்கு, கடைக்கு கூட்டிட்டு போ. அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். வந்த உடனே வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டினா. சரிடா, அது என்ன ஏதுங்கிறத நாளைக்கு பாத்துக்கலாம். நீ போய் படு என்று கூறிவிட்டு அவன் அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றதும் உடனே பிரியங்கா மெத்தையில் இருந்து எழுந்து நின்றவள், ஹரி வந்துட்டீங்களா? ஆமாண்டி, டைம் ஆயிடுச்சு, நம்ம படுக்கலாமா? ஒரு நிமிஷம் இருங்க என்றவள் வேகமாக கிச்சனுக்கு சென்று பால் சூடு பண்ணி எடுத்து கொண்டு வந்து ஹரியிடம் கொடுக்க, எனக்கு நைட்ல பால் குடிச்சு பழக்கமே இல்லடி என்றவனிடம், பரவாயில்ல, இன்னிலிருந்து பழக்கிக்கோங்க என்று கூற, அப்படியா சொல்ற? சரி கொடு என்றவன் அந்த பால் கிளாஸை வாங்கி கடகடவென்று குடிக்க, என்ன பழக்கம் இது? எனக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு தெரியாதா? சத்தியமா தெரியாதுடி, சாரி இந்தா என்று அவள் கையில் கொடுக்க அதை வாங்கி குடித்தவள், சரி சரி, நீங்க பெட் எல்லாம் ரெடி பண்ணுங்க, நான் அதுக்குள்ள இந்த கிளாஸ் எடுத்துட்டு போய் கிச்சன்ல வச்சுட்டு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே பிரியங்கா என்று கூறியவன் பின்பு ரெஸ்ட் ரூம் சென்று விட்டு வந்து பெட்டை சரி செய்து போட, அதே நேரம் பிரியங்கா அனைத்து கதவுகளையும் லாக் செய்துவிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நேராக அவர்களது அறைக்குள் வந்தாள். உள்ளே வந்தவள் மெதுவாக மெத்தையில் சென்று அமர, அப்பொழுது ஹரி அவள் கைகளை எடுத்து தன் கைகளில் வைத்துக் கொண்டு, பிரியங்கா, நான் உன் முடியல படுத்துக்கிட்டுமா? என்ன ஹரி கேள்வி, வாங்க என்று அவன் தலையை பிடித்து படுக்க வைக்க அவள் மடியில் படுத்ததும் அவனுக்கு மிகவும் இதமாக இருந்தது. தன் அன்னையின் மடியில் படுப்பது போன்ற உணர்வு. பின்பு பிரியங்காவை பார்த்து, உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்காடி? ஏன் ஹரி இப்படி கேக்குறீங்க? இல்ல, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்க, அதான் கேட்டேன். எனக்கு இந்த வீடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஒண்ணு, வந்த உடனே பூஜை அறையில எதுவுமே இல்லைன்னதும் மனசு சங்கடமாயிடுச்சு. அந்த சங்கடத்தையும் போக்குற மாதிரி வைஷு இன்னைக்கு எல்லாத்தையும் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டா. இனி நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் என்று கூறியவள், ஹரி, நாளைக்கு என்ன கொஞ்சம் கடைக்கு கூட்டிட்டு போறீங்களா? ஏண்டி, என்ன வாங்க போற? வீட்டுல சமைக்கிறதுக்கு நிறைய திங்ஸ் இல்ல ஹரி, நம்ம தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். கண்டிப்பா நாளைக்கு நான் கூட்டிட்டு போறேன், நம்ம 2 பேரும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் என்று கூறவும் அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டவன், நான் இன்னொன்னு கேப்பேன், உன் மனசுல இருக்கிறத மறைக்காம சொல்லுவியா? என்ன ஹரி, உங்ககிட்ட எனக்கு என்ன ஒளிவு மறைவு இருக்கு? உனக்கு விஸ்வா நம்ம கூட இருக்கிறதுல ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல என்று தயங்கி தயங்கி கேட்க, என்ன ஹரி, அவர் பாவம், அவர் இருக்கிறதால எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இல்ல பிரியங்கா, எங்க நீ அவனை தொந்தரவா நினைச்சிருவியோன்னு நான் பயந்துட்டேன். ஏன்னா அவனை இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போற முடிவுலதான் இருக்கான் என்றதும் பிரியங்காவிற்கு பக்கென்றானது. என்ன ஹரி இப்படி சொல்றீங்க? இல்லடி, அவன் தான் சொன்னான், நம்ம 2 பேருக்குள்ள சுத்தமா பிரைவசி இல்லாம போயிடும், அதனால நான் வெளியில வேற வீடு பார்த்துட்டு போறேன், நீயும் பிரியங்காவும் மட்டும் தங்கிக்கோங்கன்னு சொன்னான் என்றதும் அவளுக்கு மிகவும் சங்கடமாக போய்விட்டது. சரி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் விஸ்வா கிட்ட நாளைக்கு பேசுறேன், சரியா என்று கூறியவளை பார்த்தவன், நான் ரொம்ப லக்கிடி, இல்லனா உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் எனக்கு கிடைச்சிருப்பாளா? இல்ல ஹரி, நீங்க தப்பா சொல்றீங்க. உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் தான் போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன், அதனாலதான் இந்த ஜென்மத்துல நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க மட்டும்தான் எனக்கு புருஷனாவும் நான் மட்டும்தான் உங்களுக்கு பொண்டாட்டியாவும் வரணும். இதுதான் அந்த கடவுள்கிட்ட நான் இனிமே டெய்லி வேண்டிக்க போற ஒரே விஷயம் என்று கூறவும் அப்பொழுது ஹரி பிரியங்காவிடம், அப்புறம் உன்கிட்ட இன்னொரு விஷயமும் கேட்கணும்னு நினைச்சேன்டி. சொல்லுங்க ஹரி, நம்ம இப்போ குழந்தை பெத்துக்கலாமா இல்ல வேண்டாமா? அத பத்திலாம் எதுவும் யோசிக்காதீங்க, நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க. குழந்தை வரும்போது தானா வரும், நம்ம குழந்தைய தள்ளி போடுறதுக்கெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், சரியா? ஓகேடி, இந்த விஷயத்துல நீ இவ்ளோ தெளிவா இருக்கும்போது எனக்கு ஒரு குழப்பம் இல்ல என்றவன் அவளை அப்படியே மெத்தையில் தள்ளி அவள் மேல் ஏறி படர்ந்து அவனது தேடலை தொடங்கினான்.
அதே நேரம் வைஷுவும் ஆதியும் ஒருவரையொருவர் அணைத்துக் கொண்டு நிம்மதியாக உறங்கி போயினர். அடுத்த நாள் அவளுக்கு காலேஜ் இருப்பதால் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்தான். அதுவும் இல்லாமல் அவள் இந்த கல்யாணம் தொடங்கிய நாளிலிருந்து இப்பொழுது வரைக்கும் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருப்பதால் ஆள் பார்ப்பதற்கு மிகவும் சோர்ந்து விட்டாள். அதனால முதல்ல இவளோட உடம்ப தேத்தணும், இவளோட டயர்ட் எல்லாம் போகணும். எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். எப்படியோ செகண்ட் இயர் வந்துட்டா, இன்னும் 1 வருஷம்தான். படிப்பை முடிச்சிட்டானா அதுக்கப்புறம் அவ கையில ஒரு டிகிரி வந்துடும். அவளுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன, அவகிட்ட இருக்கிற திறமைக்கு அவளை ஏன் கூடவே நான் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்று நினைத்து கொண்டிருந்தவன் தன் மார்பில் சிறு குழந்தை போல உறங்கிக் கொண்டிருக்கும் தன் மனைவியை பார்த்து ரசித்து அவள் நெற்றியில் தன் இதழை பதித்து ஒரு மென்மையான முத்தத்தை கொடுத்துவிட்டு அசதியில் அவனும் அப்படியே உறங்கி போனான். அடுத்த நாள் காலை சீக்கிரமாக எழுந்த ஆதி தன் அருகில் படுத்திருந்த மனைவியை பார்க்கவும் அவள் முகமே மிகவும் வாட்டமாக இருந்தது. என்ன இவ முகம் இவ்ளோ டல்லா இருக்கு, இப்போ இவளை எழுப்பலாமா வேண்டாமா, இவ காலேஜ் போகணும்னு வேற சொன்னாலே என்று யோசித்துக் கொண்டிருக்க, அதே நேரம் தன்னை யாரோ குறுகுறுவென்று பார்ப்பது போல தோன்ற வைஷு மெதுவாக கண்ணை திறந்து பார்க்க ஆதியை பார்த்ததும் சிரித்தவள், குட் மார்னிங் ஆதி, என்ன காலையிலே தூங்கி எழுந்து உட்காந்து சார் என்ன பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, ஏன் பொண்டாட்டிய நான் பாப்பேன், யார் என்ன கேட்பாங்க? அது சரிதான். என்ன முழிச்சதுக்கு அப்புறமும் எழுந்து போகாம இப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க? இல்லடி, நீ ரொம்ப அசதியா தூங்கிட்டு இருந்தியா, அதான் உன்னை எழுப்பலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்லா யோசிச்சிங்க. எனக்கு காலேஜ் இருக்கு, எழுப்பாம மட்டும் என்னை விட்டுருந்தீங்க அவ்வளவுதான் நான் டென்ஷன் ஆகி இருப்பேன் என்றதும் அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் என்றான். சரி ஆதி, நான் போய் குளிச்சுட்டு உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். சரி என்றவன் எழுந்து அவனது போனை எடுத்து பார்த்து கொண்டிருக்க, அதே நேரம் வைஷு தனது ஆடைகளை எல்லாம் தூக்கி கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். சிறிது நேரத்திலேயே குளித்து முடித்து ஒரு சுடிதார் போட்டுக்கொண்டு வெளியில் வந்தவள் நேராக கீழே இறங்கி சென்று ஆதிக்காக காஃபி எடுத்துக்கொண்டு வந்தாள். அதே நேரம் ஆதி பல் துளக்கி முகம் கழுவி விட்டு வரவும் சரியாக இருந்தது. பின்பு இருவரும் சேர்ந்து அங்கிருந்த பால்கனியில் நின்று காஃபி குடித்துக் கொண்டிருந்தனர், இயற்கையை வேடிக்கை பார்த்தபடி. வைஷு, நம்ம 2 பேர் இனிமே காலையில இந்த பால்கனிலேயே வந்து காஃபி குடிக்கலாம், சரியா? ஓகே ஆதி, நல்லா இருக்குது இல்ல? ஆமாண்டி, ரொம்ப நல்லா இருக்கு. ஆதி, ஸ்டார்டிங்ல எனக்கு இங்கதான் நல்லா டைம் பாஸ் ஆகும். எனக்கு உங்ககிட்ட பேசவும் பிடிக்காதா? அப்ப நான் எந்த நேரமும் இங்கதான் இருப்பேன், தெரியுமா? தெரியும் தெரியும், அத நானே பல தடவை பார்த்திருக்கேன். சரி, இப்போ நீ கிளம்பு, நான் அதுக்குள்ள போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் என்றவன் குளிக்க சென்று விட்டு சிறிது நேரத்திலேயே குளித்து முடித்து வரவும் வைஷ்ணவியும் அழகாக தயாராகி முடித்தாள். பின்பு இருவரும் தயாராகி கீழே வர அப்பொழுது கண்மணி, வைஷு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல, நாளைக்கு காலேஜ் போகலாமேமா? இல்லத்த, இன்னும் கொஞ்ச நாள்ல எக்ஸாம்ஸ் வருது, லீவ் எல்லாம் போட முடியாது. கல்யாணத்துக்கே நான் ரொம்ப கெஞ்சு கூத்தாடிதான் லீவ் எடுத்திருக்கேன். சரிம்மா, அப்போ சாப்பிட்டு கிளம்புங்க என்று இருவருக்கும் காலை உணவை கொடுக்க அவர்களும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு காரில் ஏறி புறப்பட்டனர். அதே நேரம் பிரியங்கா காலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு காஃபி போட்டு ஹரிக்கு கொடுத்து விட்டு பின்பு விஸ்வாவின் அரைக்கதவை தட்டினாள். அரைக்கதவை திறந்தவன் பிரியங்காவை பார்த்தவுடன், பிரியங்கா, என்ன காலையிலேயே? குட் மார்னிங் விஸ்வா. குட் மார்னிங், காஃபி கொடுத்துட்டு வந்தேன் என்று கொடுக்கவும், உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே வந்து எடுத்துப்பேனே. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த காஃபியை குடிங்க என்றதும் அதை வாங்கி கொண்டு தேங்க்ஸ் பிரியங்கா என்று கூறிவிட்டு உள்ளே செல்ல பார்த்தவனை தடுத்து நிறுத்தியது பிரியங்காவின் குரல். விஸ்வா, சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆயிட்டு வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன் என்றதும் சரி என்று அவன் உள்ளே சென்று விட பின்பு நேராக தன் கணவனிடம் வந்தவள், ஹரி, இன்னைக்கு காலையிலேயே விஸ்வா கிட்ட நான் இந்த வீட்டுல இருக்கிறத பத்தி பேசுறேன், சரியா? சரிடி, நீ சொல்லி பாரு, அவன் கேட்டானா ஓகே. கேக்குற மாதிரி சொன்னா யாரா இருந்தாலும் கேட்டுப்பாங்க. நீங்க அத பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்படாம சீக்கிரமா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க என்று நேராக அடுப்படிக்குள் சென்று காலை உணவை தயார் செய்ய தொடங்கினாள்.